தொடர்ச்சியாக நாம் தியானித்து வருகிற மலை பிரசங்கமாகிய இயேசுவின் நீண்ட பிரசங்கமாகிய இந்த மலையில் செய்யப்பட்ட பிரசங்கத்தை நாம் தியானித்து வருகிறோம். இது நமக்கு 4வது செய்தி. 4 செய்திகளை நாம் கடந்திருக்கிறோம். ஆண்டவரின் பிரசங்கத்தை நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த வேத பகுதி மத்தேயுவுக்கு எழுதின சுவிசேஷ புத்தகம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். மீண்டுமாய் வாசிக்கிறேன். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்பதே தேவனுடைய வார்த்தை. தொடர்ந்து தேவன் நம்மோடு கூட பேசுவார். அருமையானவர்களே, கடந்த நாட்களில் நாம் இந்த மலை பிரசங்கத்தை தியானிச்சுட்டு வரோம். அதுல நாம இந்த மலை பிரசங்கம் யாருக்கு பிரசங்கிக்கப்பட்டது என்று பார்த்தோம். சீஷர்களுக்கு, விசுவாசிகளுக்கு. சீடர் என்றால் விசுவாசி, ரட்சிக்கப்பட்ட மனம் திரும்பிய விசுவாசிகளுக்கு இந்த பிரசங்கமானது செய்யப்பட்டது. அது அவிசுவாசிகளுக்கானது அல்ல என்பதை பார்த்தோம். எப்பவுமே நாம் அந்த பகுதிகளை, வேதத்தில் ஒரு பகுதியை படிக்கும் போது யாருக்கு எந்த சூழ்நிலையில் எந்த சந்தர்ப்பத்தில் எழுதப்பட்டது என்று சொன்னால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடியும். இப்போ உதாரணத்துக்கு ரட்சிக்கப்படாதவர்களுக்கு நான் போய் நீங்கள் ஆவியில் எளிமையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் புரியுமா? புரியாது. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு காலமும் புரியாது. அப்ப நாம இங்க மலை பிரசங்கத்தில் இந்த 4வது பிரசங்கமாக இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற இந்த பிரசங்கத்துல நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். பாக்கியம் என்றால் பார்த்தோம். பாக்கியம் என்றால் என்ன? சந்தோஷம். பிளஸட்னஸ் என்றால் என்ன? சந்தோஷம், உண்மையான சந்தோஷம். நீதியின் ஆவியில் எளிமையுள்ளவர்கள் அந்த சந்தோஷத்தை பெறுவார்கள். யாருக்கு அந்த சந்தோஷம்? யாரிடத்தில் அந்த சந்தோஷம்? எது அந்த சந்தோஷம் என்கிறத நாம் பார்த்துட்டு வரோம். அப்ப உண்மையான அந்த சந்தோஷம், வேதபூர்வமான கடவுள் கொடுக்கிற அந்த சந்தோஷம் எது? யாருக்கு அந்த சந்தோஷம்? எது எனக்கு உண்மையான சந்தோஷத்தை கொண்டு வரும்? உலகம் சொல்லுது, வா உனக்கு நிம்மதி வரும், சந்தோஷம் வரும், கஷ்டம் போகும், கவலை போகும். இப்படிதாங்க பொய்யான சுவிசேஷங்களை இந்த உலகத்தில் அவர்கள் புரியாமல் பேசிக்கொண்டு வருகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு காலம் என்னிடத்தில் வா, நான் நீ சந்தோஷமாக வைப்பேன் என்று நித்யானந்தாவெல்லாம் சொல்ல. நித்யானந்தா சொல்றாரு, வா எங்க வந்துரு, என் தேசத்துக்கு வந்துரு, நீ சந்தோஷமா இருக்கலாம். சட்டம் இல்லை, எதுவும் இல்லை, இங்க என்ன இல்லை, நீ சந்தோஷம். அந்த சந்தோஷத்தெல்லாம் எங்க ஆண்டவர் அறைகோல் எங்கேயுமே விடல. வா இயேசுவிடத்தில் வந்து விடு, உனக்கு சந்தோஷம் வரும். அப்படி ஆண்டவர் எங்கேயுமே போதிக்கல. என்ன சொல்றா? எது சந்தோஷம்? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் சந்தோஷம் உள்ளவர்கள் என்று சொல்கிறார். எது சந்தோஷம்? சாந்தம் உள்ளவர்கள் சந்தோஷம் உள்ளவர்கள் என்று சொல்கிறார். எது சந்தோஷம்? துயரப்படுகிறவன் தான் உண்மையான சந்தோஷத்தை கொண்டவன் என்று சொல்லுகிறார். எப்படிங்க? துயரப்படுவது தாங்க உண்மையான சந்தோஷம். கிறிஸ்தவர்களே, விசுவாசிகளே கேளுங்கள், என்னுடைய சிஷ்யர்களே, ஆவியில் எவன் ஒருவன் எளிமை உள்ளவனாக இருக்கிறானோ அவன் தான் அந்த உண்மையான சந்தோஷத்தை அனுபவிக்கிறவனாக இருக்கிறான். அவன் தான் அந்த உண்மையான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எவன் துயரப்படுகிறானோ, தன்னுடைய பாவத்துக்காக, பிறருடைய பாவத்துக்காக எவன் ஒருவன் துயரப்படுகிறானோ அவன் தான் உண்மையான அந்த பிளஸட்னஸ், ஆசீர்வாதம், பாக்கியத்தை, சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் அவனுக்கு சந்தோஷம். எவனிடத்தில் அந்த சாந்த குணம் இருக்கிறதோ அவன்தான் உண்மையான சந்தோஷத்தை கொண்டவன். பணமோ இந்த உலகத்தின் பொருளோ வைத்துக் கொண்டிருக்கிறவன் சந்தோஷம் உடையவன் அல்ல. மாறாக இந்த குணங்களை தரித்துக் கொண்டவன் தான் உண்மையான சந்தோஷம் உடையவன் என்று இயேசு கிறிஸ்து போதித்து வருகிறார். நான் சொல்றது புரியுதுங்களா?
இப்ப நாம சந்தோஷத்தை வேற எங்கேயே தேடுறோம். ஆண்டவர் சொல்றாரு, உண்மையான சந்தோஷம் எது தெரியுமா? ஒரு நல்ல கிறிஸ்தவனுக்கு நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவன். அந்த தாகம் எவனுக்கு இருக்கிறதோ அவன் தான் அந்த உண்மையான சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். எவன் உண்மையாக அவனுடைய பாவத்துக்காகவும் பிறருடைய பாவத்துக்காகவும் துயரப்படுகிறானோ, அந்த குணம் இருக்குதுல்ல, இதுதாங்க அவனுக்கு கிடைச்ச சந்தோஷம். இதை விட ஒரு சந்தோஷம் இந்த உலகத்தில் இல்லை. ஆவியில் எவன் எழுதிக் கொண்ட ஒரு குணத்தை பெற்றிருக்கிறானோ அவன் தான் யார்? உண்மையான அந்த பாக்கியம் சந்தோஷத்தை பெற்று இருக்கிறவன் என்கிறத இயேசு கிறிஸ்து பேசுகிறார். இன்றைக்கு 4வது சந்தோஷம், பாக்கியம், ரைச்சஸ்னஸ் எது என்று பார்க்கிறோம்? நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் அந்த உண்மையான சந்தோஷத்தை அடைவார்கள் என்கிறதை நாம் பார்க்க இருக்கிறோம். ஆக நாம் இன்றைக்கு இந்த நீதியின் மேல் பசிதாகம் என்கிற இந்த வார்த்தையில சிறிய ஒரு வசனம் தான் ஆண்டவர் அன்றைக்கு ஏன் சொன்னார். இது குறிப்பா யாருக்கு பேசப்படுது? விசுவாசிகளுக்கு, அவ்விசுவாசிகளுக்கு அல்ல என்றத மனசுல வச்சுக்கணும். அப்ப இங்க அவர் தெளிவா சொல்றார், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்ப நீதி என்றால் என்ன? வேதம் நீதி என்றால் என்ன என்று சொல்லுது. இயேசுசாமி அப்படி நீதி என்ன என்று தெரிஞ்சாதான் இயேசுசாமி எந்த நீதியை பத்தி பேசுறான்னு தெரியும். அப்பதான் அந்த நீதியின் மேல நான் பசிதாகமா இருக்க முடியும். நீதியின் மேல் பசிதாகமாக ஒரு மனிதன் இருக்க முடியுமா என்கிறத, இரண்டாவது பசி தாகம் என்றால் என்ன என்கிறதை பார்க்க இருக்கிறோம். மூன்றாவதாக திருப்தி அடைவார்கள். அந்த திருப்தி என்றால் என்ன, எப்படி திருப்தி அடைவார்கள் என்கிறதை பார்க்க இருக்கிறோம். அப்ப இதை வார்த்தையா நாம் தியானிக்கும் பொழுது இதற்கான அர்த்தம் தெரியும். இந்த குணத்தை நம்ம மத்தியில நமக்குள்ள அதை அபியாசப்படுத்தி என் வாழ்வில அதை பயன்படுத்தாவிட்டால் அது ஒன்றுத்துக்கும் பிரயோஜனமற்ற நீங்கள் ரட்சிக்கப்படாத ஆட்களாக தான் இருக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. முதல் 3 காரியம் பார்த்தோம். என்னது? ஆவியில் எளிமை, அப்புறமா துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியம். மூன்றும் ஒரு கிறிஸ்தவனிடத்திலே உண்மையான சந்தோஷத்தை பெற்றவன், அந்த பாக்கியவானாக இருக்கிறவன் இடத்திலே இருக்க வேண்டிய குணம். நல்லா புரியுதுங்களா? 3 காரியங்களை ஆண்டவர், முதலாவது ஒரு நல்ல கிறிஸ்தவனிடத்திலே இருக்க வேண்டிய குணம், அவன் ஆவியின் உள்ளவனாக இருக்க வேண்டும், துயரப்படுகிறவனாக இருக்க வேண்டும், அவன் சாந்த குணம் உள்ளவனாக இருக்க வேண்டும். இதெல்லாம் அவனிடத்திலே இருக்க வேண்டிய கடவுள் எதிர்பார்க்கிற, கிறிஸ்து எதிர்பார்க்கிற ஒரு காரியம். ஆனால் இந்த 4வதாக நாம் வந்திருக்கிறது நாம் செய்ய வேண்டிய குணம். அதெல்லாம் நம்ம கிட்ட இருக்க வேண்டியது, நம்ம இருக்குதான்னு சோதிச்சு பார்க்கணும். இந்த பசி தாகம் என்கிறத, நீதியின் மேல் பசி தாகம் என்கிறது நான் செய்ய வேண்டிய காரியம், இது குணம் அல்ல. நான் சொல்றது விளங்குதுங்களா? குணம் அல்ல, இது என்னது? நான் செய்ய வேண்டிய கடமை. இப்போ நாம இதை எப்படியாக பார்க்க போறோம்? ஆப்ஜெக்ட் ஆஃப் திஸ் பிளஸட்னஸ், அதோடைய வழிமுறை என்ன? இந்த உண்மையான சந்தோஷத்தின் வழிமுறை என்ன? இந்த உண்மையான சந்தோஷத்தின் பிளஸட்னஸ், இந்த பாக்கியத்தின் வழிமுறையின் தன்மை என்ன? மூணாவது, இந்த வழிமுறையிலிருந்து கிடைக்க போகிற அந்த சந்தோஷத்தின் பரிபல், அந்த பிரயோகம் என்ன என்கிறத 3 காரியங்களாக நாம் உள்ளடக்கி பார்க்க போறோம். அதாவது ஆப்ஜெக்ட் ஆஃப் திஸ் பிளஸட்னஸ், நேச்சர் ஆஃப் திஸ் பிளஸட்னஸ், ஃபுட் ஆஃப் திஸ் பிளஸட்னஸ், 3 காரியங்களை நாம் பார்க்கிறோம். முதலாவது நீதியின் மேல் பசிதாகம். முதலாவது நீதி என்ன என்கிறத நமக்கு தெரியலைன்னா அந்த நீதியின் மேல் நாம் என்னவா இருக்க முடியாது, பசிதாகம் அடைய முடியாது. எதின் மேல நாம் பசியும் தாகமாக இருக்க வேண்டும், நீதியின் மேல். அப்ப நீதினா என்ன? இயேசு கிறிஸ்து இதை பேசும்பொழுது அவர்கள் கையில் இருந்த வேதம் எதுதாங்க? பழைய ஏற்பாடு இல்ல, பழைய ஏற்பாடு தான் அவர் கையில் இருந்துச்சு. அப்போ அதை பேசும்பொழுது அங்கிருந்த யூதர்களுக்கு, அங்கிருந்த ஆண்டவரின் சீடர்களுக்கு இது என்னவாக புரிந்திருக்கும் என்கிறத முதலாவது சிந்திக்க வேண்டும். நீங்க
இயேசு கையில இருக்கிற இந்த பழைய ஏற்பாட்டில இருந்து தான் இயேசு கிறிஸ்து பேசினார் என்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அது மாத்திரமல்லாமல் அந்த நீதி எப்படியாக நடைமுறைப்படுத்துகிறது என்கிறதை இயேசு கிறிஸ்து எப்படியாக அவர்கள் கொண்டு வந்து விளக்கி இருக்கிறார் என்கிறதெல்லாம் இன்னைக்கு பார்க்கிறோம். அவருடைய எண்ண ஓட்டத்தில், அவர் வாயிலிருந்து, அவர் சிந்தனையிலிருந்து என்ன பசிதாகம் வர வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்தார் என்கிறதா இன்னைக்கு பார்க்கிறோம். சரி, இன்னைக்கு நான் குறிப்பாக சில வசன வேகமாக வாசிச்சு நம்ம கடந்து செல்லுவோம். நான் பழைய ஏற்பாட்டிலிருந்து இந்த நீதி என்ற வார்த்தை, நீதி என்றால் என்ன என்று சொல்லி இருக்கிறது பார்க்கலாம். அப்பதான் இயேசுசாமி இந்த நீதியை என்ன அர்த்தத்தை பேசினாரு, பேசும்போது என்ன அர்த்தமாக அந்த யூதர்களுக்கு புரிந்திருக்கும் என்கிறத அந்த காலத்துல அவங்களுடைய சிந்தனையில நான் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். இப்ப இதுக்கு நான் எப்படி டிஃபைன் பண்றது, எப்படி விளக்கத்தை கொண்டு வந்து முரணா இருக்கக்கூடாது. ஆண்டவர் என்னவா பேசினார்? ஏன்னா நிறைய பேர் தவறா இதை பிரசங்கம் பண்ணி விடுகிறார்கள். பாருங்க, நீதி மேல் பசிதாகம் நான் கொள்ள வேண்டும். அப்போ இதை ஏதோடு ஒப்பிடுவார்கள் என்றால், நீங்க இப்போ இயேசுசாமி கையில் இருந்த பழைய ஏற்பாட்டில் இந்த நீதி என்றால் என்ன என்று சொல்வதை பார்த்தால் உங்களுக்கு புரிந்துவிடும். ஏசாயா 45:8-17 வாசிக்கலாங்களா? 45ஆம் அதிகாரம் 8ஆம். வானங்களே நல்லா கவனிக்கணும். 8வது வசனத்துல அவர் தெளிவா சொல்றாரு. என்ன சொல்றாருங்க? வானங்களே, ஆகாய மண்டலங்களே, நீதியை பொழிய கடவது, பூமி திறவுண்டு ரட்சிப்பின் கனியை தந்து. நீங்க 18 வாசிங்களேன். 17 இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். நீங்க இதுல தொடர்ச்சி இந்த நீதி என்றால் என்னவா பேசுது? அது ரட்சிப்போடு தொடர்புடையதா இருக்குது. நீங்க அதே ஏசாயா 46:12-13 ஏசாயா 46 முருட்ட இருதயம் உள்ளவர்களே, நீதிக்கு தூரமானவர்களே எனக்கு செவி கொடுங்கள். என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், என் ரட்சிப்புக்கு தாமதிப்பதும் இல்லை. இங்கே பாருங்க, மீண்டுமாய் அந்த நீதி என்றால் என்ன? ரட்சிப்பு. ஒரே ஒத்த சொல்ல மீண்டும் மீண்டுமாய் நீதி என்றும் ரட்சிப்பு என்றும் இங்கே பேசப்படுகிறது. நீங்க ஏசாயா 51:5 ஏசாயா 51:5 வாசிங்களேன். என் நீதி சமீபமாய் இருக்கிறது, என் ரட்சிப்பு வெளிப்படும். எதை பத்தி பேசுறாரு? கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பு வரப்போகிறது. இதோ அவர் வருகிறார். அந்த ரட்சிப்பு என்றால் என்ன என்று சொல்லி இருக்குது? நீதி. ரட்சிப்புக்கு ஒரே சொல்லுதான் நீதி என்கிறது. ஒரே சொல்ல நீதி என்றும் ரட்சிப்பு என்றும் மாறி மாறி ஒத்த கருத்துள்ள ஒரே சொல்லை பேசி வருகிறார். நீங்க ஏசாயா 56:1 என்ன சொல்லுது பாருங்க. இன்னும் வசனங்களை காட்டுறேன். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நியாயத்தை கைக்கொண்டு நீதியை செய்யுங்கள், ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் சமீபமாய் இருக்கிறது. ரட்சிப்பை செய்யுங்கள், அந்த நீதியை செய்யுங்கள். அந்த நீதி ரட்சிப்பு வருவதற்கு நீதி சமீபமாக இருக்கிறது. நீங்க ஏசாயா 61:10 ஏசாயா 61:10 கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூறுகிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுவதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். இங்கு நீதி ரட்சிப்பு ஒரே அர்த்தத்தில் தான் பேசப்படுது. ரட்சிப்பு என்றால் என்ன? நீதி. அவருடைய நீதி. இங்கு முழுக்க பழைய ஏற்பாட்டில் நீதி 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 வருகிறது. நீதியின்
அந்த சால்வை, அந்த போர்வை, ரட்சிப்பின் போர்வை உங்களுக்கு மேல என்ன பண்றேன்? போர்த்துகிறேன். அந்த நீதியின் போர்வையை போர்த்துகிறேன், ரட்சிப்பின் சால்வை, உடையை உடுத்துகிறேன் என்று உடுத்துகிறத போர்த்துகிறத பத்தி சொல்லி வருகிற முழுக்க பழைய ஏற்பாட்டுல ஒரு விஷயத்தை தான் பேசுது. இயேசுவின் ரட்சிப்பு. நீதி என்றால் என்ன என்று இங்க அடையாளப்படுத்துது. அந்த இயேசுவின் வருக, இயேசு வரப்போகிறார், அந்த நீதியை வெளிப்படுத்த போகிறார். இயேசு வரப்போகிறார், அந்த நீதியின் சால்வையை, அந்த ரட்சிப்பை உங்களுக்கு போர்த்த போகிறார். இப்போ இதை கேட்டு இருக்கிற யூதர்களுக்கு இயேசுசாமி நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் என்று சொல்லும் பொழுது என்ன ஞாபகம் வந்திருக்கும்? என்ன புரிஞ்சிருக்கும்? என்ன புரிஞ்சிருக்கும் நாம் நினைப்போம்? ரட்சிப்பு வர வேண்டும், ரட்சிப்பு வர வேண்டும் என்று எவன் ஒருவன் ஏங்கிக் கொண்டிருக்கிறானோ, காத்துக் கொண்டிருக்கிறானோ, யாரு நம்ம சிமியோன் சொல்றாரு, இயேசு சாமியை கையில ஏந்தி கொண்டு பார்த்தவனையும் இந்த ரட்சணத்தை என் கண்கள் கண்டதை. இப்படிதான் பழைய ஏற்பாட்டுல ஒவ்வொரு விசுவாசியும் அந்த ரட்சிப்புக்காக, அந்த மேசியாவை பார்ப்பதற்காக, இந்த உலகத்துக்கு ரட்சிப்பு வருவதற்காக ஏங்கி காத்து கொண்டிருந்தார்கள். இதற்காக நாம் ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும்? பசியும் தாகமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் இருந்திருக்கும். ஆனா இங்க ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். உண்மையாவே இதை நான் மறுப்பு சொல்லல, இதுதான் சரி. அது உண்மையாவே ஒரு நல்ல கிறிஸ்தவன் விசுவாசி, ஆண்டவரே ரட்சியும், நீர் செய்யும், நீர் செயல்படும், நீர் வாரும், நீர் நடத்தும் என்று ஆண்டவரையே சார்ந்த, ஆண்டவரின் வருகையை, ஆண்டவரின் ராஜ்யத்தை எதிர்பார்த்து இருக்கிற ஒரு நல்ல விசுவாசி அதை பசி தாகம் என்று ஆண்டவர் இங்கு சொல்லுகிறதிலே எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நீங்க தானியேல் 9:24 வாஸ்தவனா என்ன சொல்றது பாருங்க. தானியேல் 9:24, தானியேல் 9:24. மீறுதலை தவிர்ப்பதற்கும் பாவங்களை தொலைப்பதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுவதற்கும் நித்திய நீதியை வரவிக்கிறதற்கும் இங்கு நித்திய நீதியை வரவிக்கிறதற்கு, மேசியாவின் ஆட்சி, ஆண்டவரின் ஆட்சி வருவதற்கு பற்றி இங்க என்ன பண்ணப்படுது? எதிர்பார்த்து பேச, அதை சொல்லு என்று சொல்லப்படுகிற காரியங்கள் இங்கு பார்க்கிறோம். அவனுடைய ஆட்சி வர வேண்டும், அவருடைய செயல் வர வேண்டும் என்று ஒரு விசுவாசி அவன் இயக்கம் கொண்டு, பாரம் கொண்டு இருக்கிறத பத்தி பேச. கேள்வி, இது அவிசுவாசிகளுக்கு முதலிலே என் வாழ்விலே ஏற்படுகிற நீதி வருவதற்கு ஒரு மனிதன் கேட்கப்பட முடியும் என்றால் முடியாது. அந்த டேம்லெட் வாங்கி வச்சுங்க. ஒரு அவிசுவாசி ஒரு காலமும் எனக்கு நீதி வேண்டும் என்று அவனால் என்ன பண்ண முடியாது? கேட்கவே முடியாது. அப்ப எப்படி ரட்சிப்பு, இங்க நீதி, எனக்கு நீதி வேண்டும், ரட்சிப்பு வேண்டும் என்று ஒரு மனிதன் பசிதாகமாக இருக்க முடியும் என்று அர்த்தம் எடுத்துக்கொள்ள முடியும் என்றால் அது முரண். நான் சொல்றது புரியுதுங்களா? ஒரு அவிசுவாசி ரட்சிக்கப்படாதனா எனக்கு நீதி வேண்டும், ஆண்டவரை ரட்சியும் என்று ஒரு காலமும் ஒரு மனுஷனா பண்ண முடியாது. எவன் கேட்பான்? ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டவன், அவரால் அழைக்கப்பட்டவன், முன்குறிக்கப்பட்டவன், அந்த நீதியை பெற்றவன் மட்டுமே ஆண்டவரே நீர் வாரும், உன் ஆட்சியை தாரும் என்று கேட்க முடியும் என்கிறது தான் சத்தியம். அப்போ நீதியில் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் இல்ல. இது அவிசுவாசிகளுக்கு சொல்லப்படுகிறது. நீதி என்பது ரட்சிப்பு. அப்ப ரட்சிப்பு யாருக்கு தேவை? ஒரு அவிசுவாசிக்கு, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு தேவை என்று சொல்லுவோம் என்றால் அது முரணாது. ஆனா பழைய ஏற்பாட்டிலே எடுத்தோம் என்றால் அது எதை பத்தி பேசுகிறது? நீதி என்றால் ரட்சிப்பை குறித்து தான் பேசுது. ஆனால் இன்னொரு நீதியை பற்றியும் வேதத்துல பேசுது என்கிறத புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்துல, பழைய ஏற்பாட்டிலும் அதுதான் அவர்கள் புரிந்து வைத்திருந்தார்கள். அந்த நீதி என்றால் என்ன என்கிறதை பல இடங்களில் இயேசு கிறிஸ்து நமக்கு விளக்கி இருக்கிறத பார்க்க முடியும்.
நீங்க இந்த இடத்துல புதிய ஏற்பாட்டிலே அது எப்படியாக புரிந்து கொள்ளப்படுகிறது? இந்த உண்மையான நீதி, நீங்கள் வேதத்திலே நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் என்று சொல்லும் பொழுது அங்கு இருந்தவர்களுக்கு புரிந்த நீதி என்ன? அவர்கள் அனைவரும் ஆண்டவரின் பிள்ளைகள், அந்த நீதி வர வேண்டும் என்று எதிர்பார்த்தவர்கள் தான் அங்கு இருந்தார்கள். மறந்துடக்கூடாது. அதில் எந்த ஒரு முரணும் இல்லை, தவறும் இல்லை. உண்மையாகவே நான் ரட்சிக்கப்பட்டு இருந்தேன் என்றால் இப்பொழுது ஆண்டவரின் நீதி வெளிப்பட வேண்டும் என்று எங்க என் மத்தியிலே, என்னுடைய சமுதாயத்திலே, என்னுடைய உற்றார் உறவினர்களே, ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பை காட்டும் என்று எதிர்பார்க்கிறது. அதுவும் இதில் அர்த்தப்படுமானால் இது யாருக்கு உரிதல்ல? அவிசுவாசிகளுக்கு தாங்க பேசப்படுது. ஆவியில் எளிமையுள்ளவர்கள், அந்த நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் என்று சொல்லும்போது ரட்சிப்பை ஏங்கி தவிக்கிறார்கள். அதனால் இந்த பங்கு யாருக்கும் உண்டு என்று போதிக்கிறார்கள் கள்ள போதகர்கள். ஒரு மனிதன் ரட்சிக்கப்படாதவன், அவன் பசியும் தாகமும் முதலாவது அவன் ஐயோ நான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினால் தான் ஆண்டவர் பண்றாரு, அவனை ரட்சிக்கிறார் என்ற போதனையே இந்த வசனத்தை சார்பா கொண்டு வராங்க. ஆனால் நீங்க எடுத்து நீங்க பார்த்தீர்கள் என்றால் மரியாள் பாடல் பாடுறாருல, அவ எலிசபெத் யாரு இவங்க கிட்ட போயிட்டு நிக்கிறா. அப்ப பாடல் பாடுறாரு. எங்க லூக்கா 1:53 அவர் பாடுறா. என்ன பாடுறா? பசியுள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி பசியுள்ளவர்களை நன்மையால் நிரப்பி. எது? இந்த வயிற்றில் இருக்கிற இந்த இயேசு கிறிஸ்து பசியுள்ளவர்களை. எந்த பசி? இதுதான் அடிப்படையில் இந்த யூதர்கள் எதிர்பார்த்து கொண்டதால் மேசியா வருவார் என்றால் எனக்கு என்ன போயிடும்? பசி போயிடும், கஷ்டம் போயிடும், எனக்கு ஒரு நிரந்தரமான ஆட்சி வருது, ஒரு மேசியா என்னை ஆளப் போகிறார் என்று யூதர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். இப்படித்தான் அவருடைய சிந்தனைகள் இருந்தது. ஆனால் நீங்கள் ரோமருக்கு எழுதின நிருபத்துல நீங்க பார்த்து நீதி 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 என்று அநேகமா பார்க்க முடியும். நீங்க உதாரணத்துக்கு அங்கு கடவுளுடைய ரட்சிப்பு ஒரு பாவிக்கு எப்படி கொடுக்கப்படுகிறது என்கிறத சொல்லுகிறது என்ன பண்ண முடியும்? நம்ம பார்க்க முடியும். நீங்கள் ரோமர் 3:10, ரோமர் 3:20, ரோமர் 3:23, ரோமர் 3:30 நீங்க பார்க்க முடியும். நீதிமான் ஒருவனும் இல்லையே, நீதிமான் ஒருவனும் இல்லையே. என்ன சொல்றாரு? கடவுளுடைய ரட்சிப்பை பெற்றுக் கொள்வதற்கு தகுதியானவன் ஒருவனும் இல்லை, தகுதியானவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லும் பொழுது எப்படிங்க அவன் கேட்க முடியும்? பசியும் தாகமும் அவனுக்கு வரும். எனக்கு நீதிமான் இல்லை. அந்த நீதிமான் மட்டுமே யாரிடத்துல அவன் நல்லதை எதிர்பார்க்க முடியும்? கிறிஸ்துவிடத்தில் எதிர்பார்க்க முடியும். நீதியின் மேல் பசியும் தாகமும் வர வேண்டும் என்றால் நான் நீதிமானாக இருக்க வேண்டும் என்றுதான் வேதம் போதிக்கிறது. அப்ப இங்க என்னத்தான் இங்க இயேசு கிறிஸ்து போதிச்சார், எந்த நீதியை போதிச்சார் என்று நீங்க பார்க்க வந்தீங்கன்னா, நீதி என்றால் புதிய ஏற்பாட்டிலே நீங்கள் மத்தேயு 5:10 எடுத்து வாசிச்சு பாருங்க, அதோடைய விளக்கம் புரியும், அர்த்தம் புரியும். நீதி என்றதற்கான அர்த்தம் இங்கு மத்தேயு 5:10. நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் அங்கே அதே மலைப்பிரசன் சொல்றாரு, அதே நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள், நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள். எந்த நீதிங்க? நான் இது ஆண்டவர் முதலாவது என் வாழ்வில ரட்சிக்கப்படும் போது நடக்கிற நீதியை பத்தி பேசல. நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த நீதியின் வாழ்க்கையை வாழ்வதற்கு வாழும்போது அந்த நீதியின் நிமித்தம் எனக்கு அந்த ரட்சிப்பு என்கிற நீதி வாழ்க்கை கிடைத்ததல்லவா, அந்த ரட்சிப்பின் வாழ்க்கையின் நீதியின் வாழ்க்கையின் நிமித்தம் எனக்கு போற்றப்பட்ட அந்த நீதியின் நிமித்தம் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? நீதியின் சால்வைய எனக்கு போர்த்தினேன் என்று சொல்ற ரட்சிப்பின் ஆடையை உடுத்தினார். அதில் உடுத்தினதின் வண்ணமாய் நான் நீதிமான் என்ற பட்டம் பெற்றதின் நிமித்தமாய் நீதிமான் என்ற பட்டத்தை கொடுத்துட்டாரு. அந்த
நீதிமான் என்கிற தகுதியை கொண்டு நான் நீதியாக அவருடைய செயல்களை செய்ய முற்படும் பொழுது என்ன நடக்கும்? நீதியின் நிமித்தம் நீங்கள் துன்பப்படுவீர்கள். என்னுடைய செயல். இது எந்த நீதியை பத்தி பேசுறாரு புரியுதுங்களா? நீங்க மத்திய 5:20 அதே 5:20 என்ன சொல்றாரு? உங்கள் நீதி என்ன சொல்றாருங்க? உங்கள் நீதி யாரை விட அதிகமா இருக்கணும்? வேதபாரக பரிசேயர்களை விட உங்களுடைய நீதி அதிகமா இராவிட்டால் எங்க போக முடியாது? எந்த நீதியை பத்தி பேசுறாரு? ரட்சிப்பு. ரட்சிப்பு எங்க? ரட்சிப்பு என்பது ரட்சிப்புல நான் பாதி வளர்ந்துட்டேங்க. அவங்க நீதி கொஞ்சம் இருக்கு. நான் பைபிள் சொல்லி பாருங்க, என்னுடைய ரட்சிப்பு அவங்கள விட அதிகமா இருக்கணும். நான் கொஞ்சம் ஆவியில கம்மியான விசுவாசி, நான் ஆவியில அதிகமான விசுவாசி. அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. ரட்சிப்பு என்பதுக்கு இவன் பாதி விசுவாசி, முழு விசுவாசி, முக்கால் விசுவாசி கிடையாது. இவர் பெரிய பரிசுத்தமான, அவரால் இதெல்லாம் செய்ய முடியுங்க. இவங்க கொஞ்சம் இப்பதான் ஆரம்பத்துல வராங்க, கொஞ்சமா செய்வாங்க, அப்படிலாம் கிடையாது. ஒண்ணு பரலோகம் இல்ல நரகம், பாவம் இல்ல பரிசுத்தம். நீ ஒரு கிணற பாதி தாண்டினாலும் உள்ளதான் போவேன், முக்காவாசி தாண்டினாலும் எங்கதான் போவேன்? முழுசா தாண்டணும். அதுதான் ரட்சிப்பு. எவனுக்கு முழு நீதி அவன் வாழ்க்கையில கிடைக்கப்பட்டதோ அவன் தான் முழுமையாக உண்மையாக ரட்சிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த தப்பான அவரு இதெல்லாம் எப்படிங்க நான் செய்ய முடியும்? இந்த வேத வசனம்லாம் செய்யறாங்க, பரிசுத்தவான்கள் செய்வாங்க, நான் இப்படிதாங்க வளர்றேன். நோ நோ நோ, அப்படி கிடையாது. ரட்சிப்பு என்பது அப்படி கிடையாது. வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் நடக்கிற அந்த செயல்கள், நீதிகள், ஆண்டவருடைய நீதி என்னிலே போற்றப்பட்டதினால் என்னுடைய நீதியின் செயல்களை பற்றி பேசுவார். நான் சொல்றது புரியுதுங்களா? அந்த பரிசேயர் அவர்கள் செய்கிற நீதியிலும் விட என்னுடைய நீதி, என்னுடைய செயல் என்னவா இருக்கணும்? அதிகமா இருக்கணும் என்று சொல்ல. நீங்க மத்தேயு 6:33 என்ன சொல்றாரு பாருங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியையும் தேடுங்கள். போதுங்க, நீதியை தேடுங்கள். அவருடைய நீதியை தேடுங்கள். ரட்சிப்ப ஒருவனும் ஒரு காலம் தேடி பிடிப்பதற்கு ஒருவனுக்கும் தகுதி இல்லை என்பதுதான் வேதம் பேசிக்கொண்டு வருகிறது. இங்க எந்த நீதியை பத்தி பேசுது? என் வாழ்க்கை, என்னுடைய செயல், என்னுடைய குணம், தேவ பக்திக்காக நம் வாழ்வில் அவருடைய கட்டளைக்கு அடிபணிகிற நீதி. எதை பத்தி பேச தெரியுங்களா? என் வாழ்க்கையில அந்த தேவனுக்காக, கடவுளுக்காக என்னை அர்ப்பணித்து அவர் கட்டளையை எப்படியாவது செய்ய வேண்டும் என்று என் வாழ்வை செய்கிற அந்த நீதியை குறித்து பேசு. நீதிமான்களாக்கப்பட்ட அந்த மனிதர்களுடைய சிந்தனை, வாழ்க்கை, குணம், செயலை பத்தி பேசு. நீதிமானாக்கப்பட்டவனுடைய செயல், குணம், சிந்தனை நீதி உள்ளதாக இருக்க வேண்டும் என்கிறத பத்தி பேசுது. இதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீதி மேல் பசிதாக உள்ளவர்கள் உண்மையான சந்தோஷம் பெற்றவர்கள். அருமையானவர்களே, இது ரட்சிப்பை பத்தி பேசலாம். ரட்சிக்கப்பட்டவர்களிடத்தில் இருக்கிற வாழ்க்கையை குறித்து பேசுது. இந்த வாழ்வின் செயல் உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டு இருந்தால் அவனுக்கு என்ன இருக்கும்? பசி தாகம் இருக்கும். அவரு என்ன சொல்றாரு? இந்த நீங்க 5:20 மத்தேயு 5:20 கீழே அப்படி வாசித்து வந்தா சொல்றாரு, என்ன சொல்றாரு? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தால் உங்களுக்கு உரைக்கப்பட்டது. அப்படி என்ன சொல்றாரு? 22 களவு கொலை செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தால் உங்களுக்கு உரைக்கப்பட்டது. அப்படி ஒவ்வொன்றுத்தையும் அவர் கீழே சொல்லிட்டு வராரு. சொல்லிட்டு இப்படிப்பட்ட கட்டளைகளின் செயல்கள் அவங்க இப்படி சொல்றாங்க, அந்த அவர்களை விட நீ உன்னுடைய நீதி அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொல்றாங்க. அவர்கள் அந்த சட்டங்களை அறிந்திருக்கிறார்கள், உரைக்கிறார்கள். நீ என்ன பண்ணணும்? அதில் பசி தாகம் கொள்ள வேண்டும், செய்ய வேண்டும். உன் வாழ்வில் அது நடக்காவிட்டால் உனக்கு வருகிற அந்த பசியும் தாகமாக அது இருக்க வேண்டும். அந்த உணர்வு இல்லாவிட்டால் நீ என்ன பண்ணப்படல? ரட்சிக்கப்படல. ரட்சிக்கப்பட்டவனுக்கு கண்டிப்பா இது இருக்கும் என்கிறதான் அவர் பேசிக்கொண்டு வருகிறார். நீங்க அப்போ இங்க பெருவாய் சபையார்
இந்த நீதி கடவுளை மகிமைப்படுத்த, என் வாழ்க்கையில் குணத்தில் காட்டுகிற நீதி, அவருக்காக வாழணும், அவருக்காக வார்த்தையில, என்னுடைய சிந்தையில, என்னுடைய செயலில நான் எப்படியாவது வாழணும் என்கிற எதிர்பார்ப்பு, ஏக்கத்தை குறித்து இந்த நீதி பேசுது. அந்த தாகம், பசி தாகம் என்கிறது பேசுது. நீங்க மத்தேயு நீங்க பார்த்தோம்னா என்ன சொல்றாரு? இந்த புசியும் அந்த பசியும் தாகமும் என்று பார்க்கல அவர் என்ன சொல்றாரு? மத்தேயு 5:6 நீதி என்ன சொல்றாருங்க? நீதியின் மேல், இங்க நீதியின் மேல், நீதியை தேடுகிறவர்கள் பாக்கியவான் சொல்ல, அப்படியே சொல்றாரு. நீதியை தேடுகிறவர்கள் பாக்கியவான் சொல்ல, நீதி மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நீதியை தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான் என்று சொல்லல. நிறைய பேருக்கு நீதி என்றால் என்னன்னு தெரியும். இதுதான் சட்டம், இதுதான் சத்தியம், இதான் ரைட்டு, இதான் ரைட்டு, இதுதான் இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும். சட்டம் 1000 பேசுவாங்க, ஆனா வாழ்க்கையில என்ன பண்ணாது? அந்த விருப்பம் இருக்கவே இருக்காது, செய்கின்ற தாகம் இருக்காது. அங்கே ஆண்டவர் நீதியை தெரிந்து கொண்டவர்கள், தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள், அல்லது நீதியை தேடுகிறவர்கள் கூட சொல்ல, ஆமாங்க நான் ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறேன். இப்பதான் விசுவாசியா எப்படியாவது நீதியா வாழ்வதற்கு நான் என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன்? ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறேன் என்றால் நீ ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். உண்மையான அந்த பாக்கியம், ரட்சிக்கப்பட்டவர்கள், அந்த பாக்கியம் பெற்றவர்களுக்கு பசி தாகம் என்று ஒன்று இருக்கும் என்கிறத தான் சொல்றாரு. நான் ரொம்ப நாளா நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்க, நீதியை தேடிக்கொண்டு இருக்கிறேன், அல்லது நீதி எனக்கு தெரியுங்க, தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறேன். இல்லைங்க, நீதி மேல நான் தாகம் என்றது வரல, ஆனா அதை செய்யணும் ரொம்ப ஆசைப்படுறேன். அவங்க பாக்கியவான் சொல்ல, அவங்க ரட்சிக்கப்பட்டவன் சொல்ல. யார் அந்த உண்மையான சந்தோஷத்தை பெற்றவர்கள்? ரட்சிக்கப்பட்டவர்கள், உண்மையாகவே பசி தாகம் உள்ளவர்கள், அந்த உண்மையான சந்தோஷத்தை பெற்றவர்கள் என்று வேறு. நீங்க அந்த பசி தாகம் என்கிறத நம்ம பார்க்கணும். இரண்டாவது, நீதி என்றால் புரிஞ்சுக்கலாம். எந்த நீதியை பத்தி இங்க பேசுறார்? இது ரட்சிப்பு என்கிற நீதியை குறித்து பேசல. உண்மையான ரட்சிக்கப்பட்டவர்கள் பிறருக்கு ரட்சிப்பு வர வேண்டும், ஆண்டவரே உங்களுடைய ஆட்சி வர வேண்டும், உங்களுடைய நீதி செயல்பட வேண்டும் என்கிற அர்த்தத்தை அது உள்ளடக்கி இருக்குது, இல்லைன்னு சொல்லல. அது எந்த அர்த்தம்? அது ரட்சிக்கப்பட்டவருடைய வாழ்விலே அந்த நீதியின் செயல், குணம், என்னுடைய வாழ்வில் அது குணமாக அவருடைய நீதியை நான் செய்கிற அந்த செயல், நீதியின் செயலை செய்கிறத குறித்து பேசுறேன். ஏனென்றால் ஆண்டவர் யாருக்கு பேசுறாரு? கான்டெக்ஸ்ட் என்ன? விசுவாசிகளுக்கு. அவிசுவாசிக்கு பேசினா நம்ம என்ன சொல்லிருக்கலாம்? ஆமா ரட்சிப்புக்கு மனுஷனுடைய பங்கு தேவை, அவனுக்கு பசி தாகம் இல்லையான்னு ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? நீதியை கொடுக்க மாட்டாருன்னு சொல்லிடலாம். ஆனா அதை பத்தி பேசுறேன். விசுவாசிகளுக்கு, சீஷர்களுக்கு பேசுறார். ஒரு நல்ல ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்கு இருக்க வேண்டிய உணர்வு என்ன? பசி தாகம். நல்ல வேலை, ஒருவேளை நம்மளுக்கு நீதி என்னன்றது புரியாம போயிருந்தா கூட கஷ்டப்படுறதுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஆண்டவர் கூட உணர்வு சொல்லியிருக்கிறாரு, பசி தாகம்னா எல்லாருக்கும் தெரியும். நீதி தெரியாம இருக்கலாம். நீதி என்னமா நீதியா அப்படின்னு 2 செகண்ட் யோசிக்கலாம். ஆனா பசி தாகம் என்னன்னு தெரியுமான்னு கேட்டா கண்டிப்பா ஆளுக்கு ஒண்ணு என்ன பண்ணுவீங்க? உண்மையாகவே அந்த நீதி மேல் பசி தாகம் என்றால் என்ன? நீங்க நியாயாதிபதிகளை வாசிக்கும் போது சிம்சோன் அவன் ஒரு பச்சை தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை அடிச்சு கொன்னுட்டு நான் தாகமாயிருக்கிறேன், என் ஜீவன் போகிறது என்று நாக்கு வறண்டு அவன் என்ன பண்றான்? இதான் தாகம், உண்மையான தாகம். ரன்னிங் ரேஸ் நீங்க ஓடி பாருங்க. ஓடி இருக்கீங்களா யாராவது? நீங்க நாய் துரத்தி ஓடுங்க, கொஞ்சம் ஓடி நாக்கெல்லாம் வறண்டு போய் தண்ணி குடிக்காம இருந்து பாருங்க, எப்படா தண்ணி கிடைக்கும் நொறையா வந்துடும் நாக்கில் கொஞ்ச நேரத்துல. அது நான் டீஹைட்ரேட் ஆக போறதுக்கான அது அறிகுறி. அடுத்தது அந்த நொறைய வராது, நாக்கும் மேல் தள்ளி ஒட்டும், இதயத்துல ஃபுல்லா ட்ரை ஆகி அது இதயம் இப்படி மூடி திறக்கும் போது ஒட்டிக்கிட்டு வரத்து கஷ்டப்படும், மூச்சு விட முடியாது, அது உயிர் போயிடும். தாகத்தோடைய அறிவு தெரியுங்களா? பசி. எனக்கு பசிக்குதுங்க, சிரிச்சுட்டா சொல்லுங்க, எனக்கு ரொம்ப தாகம் வந்துச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்படி பண்ண மாட்டோம். இங்க பசி தாகம் என்றால் என்ன? பசி என்கிறது உணர்வு பூர்வமாக, தாகம் பசி என்றால் எனக்கு உணர்வில்லை, அது பாதிப்பை ஏற்படுத்துகிறதாக இருக்கிறது. பசி தாகம் என்றால் என்ன? அது எனக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறதாக இருக்கிறது. நீங்க சயின்ஸ்ல
பசி தாகம் என்று நீங்கள் பார்த்து, இந்த பசி தாகம் என்பது எப்படிப்பட்ட உணர்வில் வருது? அது சயின்ஸ்ல சொல்றது, அதாவது விஞ்ஞானத்தில் இச்சையின்றி செயல்படும் செயல் என்று பொருள். இந்த தாகத்துக்கும் பசிக்கும் என்னதுங்க? இச்சையின்றி செயல்படும் செயல் அப்படின்னா என்னது? எது இச்சையின்றி செயல்படும் செயல்? தாகம் பசி அல்ல. இப்போ நம்மளுக்கு 2 செயல் இருக்குது நம்முடைய உடவுல. நான் சொல்லுவேனா, ஜெபி கொஞ்சம் மூச்சு விட்டுக்கடா அப்படின்னு சொல்லுவேனா? நீ சொன்னாலும் சொல்லாவிட்டால் என்னுடைய உடம்பிலே அது தானாக நான் சொல்லாமலே நடந்து கொண்டு இருக்கிற செயல் எது? மூச்சு விடுறது. நான் கொஞ்சம் கண்ணை சிமிட்டிட்டு வந்துடுறேன் இருங்கன்னு சொல்லிட்டு கண்ணை சிமிட்டு வருவேன். இது தானாகவே நடக்கிற செயல். நீ கட்டளை எல்லாம் போடுத்தாரு, நீ யோசிக்கவே தேவையில்லை. யோசிக்காமல் என்னுடைய உடல் இருக்கிற அந்த குருதிக்குள்ள இருக்கிற அந்த ரத்த அணுக்கள், அந்த குருதிகள் என்ன பண்ணுது? கொஞ்சம் நான் ஓடிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டா ஓடுது உங்ககிட்ட. தானாகவே இச்சையின்றி தானாகவே நடக்கிற செயலாக என்னோட உடலில் சில செயல்கள் இருக்குது. ஆனால் பசி தாகம் என்கிறது அப்படி கிடையாது. அது இச்சையாக நான் ஆசைப்பட்டு உணர்வு ரீதியாக நடக்கிற செயல். பசி வந்தா என்னால் தாங்கவே முடியாது. அது என்னால அதை செஞ்ச பிறகுதான் மற்றதை செய்ய முடியும். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல போடுவாங்க பயங்கர கோபமா, நீ பசியா இருக்கிற ஃபர்ஸ்ட் எதை சாப்பிடு? ஸ்னீக்கர்ஸ் சாப்பிடு. பார்த்துருங்களா விளம்பரம்? பார்த்தீங்களா இல்லையா? பசி வந்தா நீயா இருக்க மாட்டேன். உண்மைங்க. தாகம் வந்துட்டு நாக்கு வந்து போச்சு, முதல்ல தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிச்சிருந்தா அப்பா இப்பதான் எனக்கு உயிரே வந்தது. அந்த சிம்சன் சொல்றான், கர்த்தர் ஆண்டவரே, ஐயோ அவன் 1000 பேர் அடிச்சு சும்மா இல்லை சண்டை போடுறதுனா, உடல்ல இருக்கிற அந்த தண்ணி கிண்ணி தேவை வந்து ஃபுல்லா டீஹைட்ரேட் ஆயிடுச்சு. அவன் பாட்டு பாடுறான், நான் தாடை எழும்பினால் 1000 பேரை அடித்து கொண்டேன் என்று பாடினான். பாடினா இல்லையா? ஆண்டவர் சொல்ற, டேய் நீ உன் பலத்தினாலே உன் சுயத்தினாலே நீ 1000 பேரை கொண்டிருக்கலாம். நான் தாகம் கொடுத்தா அவன் உயிர் போயிடும். கொடுத்தாரா தாகத்தை? ஐயோ என் உயிர் போகுதேன்னு பிடிச்சிட்டு 1000 பேர் கொண்டவன். உயிர் வாழறதுக்கு யார் தேவை? என் ஆண்டவர் தேவைன்றத சிம்சன் சொல்றான். அந்த சிம்சன் சொல்ற, அதில் பார்த்த கர்த்தர் பூமியை பிளந்து என்ன பண்றாரு? தண்ணீரை வர வைக்கிறார். அந்த இடத்துல வேற எங்கேயும் வேதத்துல அப்படி நடக்கல. கண்மலையிலும் தண்ணி வந்திருக்குது. பூமி பிளந்து ஒரு புகுபுகுன்னு ஒரு தண்ணி வந்ததே கிடையாது. சிம்சனுக்கு வருது, குடிச்சிட்டு அப்பா என் உயிர் காப்பாற்றப்பட்டது என்றான். நாம தண்ணி குடிச்சோம் என்ன சொல்லுவோம்? இப்பதான்பா எனக்கு ஜீவனே வந்த பொழுது. ரொம்ப நேரம் என்ன உணர்வு, என் பசி 2 நாள் இல்ல ஒரு 3 நாள் சாப்பிட்டேன்னா எப்ப போய் எனக்கு கிடைச்சா போதும், எப்ப சாப்பிட போறேன்னு காத்துட்டு இருக்கிற இந்த உணர்வு 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 தாகம் பசி என்கிறது என்னதுங்க? உணர்வு. நாம் விளங்கி கொள்ளுகிற ஒரு உணர்வாக இது இருக்கிறது. புரிந்து கொள்ளுகிற, அது நடக்காவிட்டால் அது எனக்கு உணர்த்தப்படுகிற ஒரு உணர்வு. மூச்சை கையை வச்சு நீ மூணாவது ஐயோ நான் மூச்சை விடணும்னு சொல்லிட்டு உனக்கு தோணும். சாதாரணமா தோணுமா? நான் பசி என்பது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் தாகமும் பசியும் நான் தண்ணி குடிக்கணும் சாப்பிடணும்னு உனக்கு என்ன பண்ணினே இருக்கும். மனிதன் உயிரோடு இருந்தால், நல்லா கவனிக்கணும், ஒரு மனுஷன் உண்மையாலே உயிரோடு இருந்தால் அவனுக்கு பசியும் தாகமும் வரும். வரலைன்னா அவன் யாரு? என்ன இல்லை, அவனுக்கு ஜீவன் இல்லை. ஒரு மனிதன் உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டு இருந்தால் அவனுக்கு அந்த நீதியின் மேல் பசியும் தாகமும் வரும். ஒருவேளை அந்த நீதியின் மேல் பசி தாகம் வரலன்னா நீ என்ன, உனக்கு என்ன பண்ணல? நீ உயிர் அடையல, இந்த நீதிமான ஆக்கப்படல, நீதியின் செயல்களுக்கு நீ ஏங்கலன்னா, பசியும் தாகம் வரலன்னா நீ ரட்சிக்கப்படல என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இட்ஸ் பெயின்ஃபுல் ஆக்டிங். இது வந்து ஒரு பெயின்ஃபுல்லான உணர்வு. பசி என்பது என்னது? ஒரு பாதிக்கப்படுகிற பெயின்ஃபுல்லான உணர்வு. இது ரிஃப்ளெக்டிவ் அண்ட் இன்வாலண்டரி ஆக்ட். பசி வந்தாலே என்னால அதை செய்யாம அடுத்த விஷயத்தை செய்ய முடியாது. அதை எப்போ செய்ய போறேன் என்று என்னுடைய உணர்வுகளும்
என் முழு சரீரமும் அதை நோக்கியே ஏங்கி கதறி என் ஜீவனை விடுவதற்கு கூட தயாராக இருக்கும். விளங்குதுங்களா? ஆண்டவர் சொல்றாரு, இப்போ பசிதாகம் நமக்கு புரியும். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர், நீதியை அறிந்து வைத்திருக்கிறவர். நல்லா கவனிக்கணும், நீதியை தெரிஞ்சு வச்சிருக்குன்னு சொல்ல பசிதாகம் என்றார். ஏன் பதத்தை பயன்படுத்துறார்? பசிதாகம் என்கிறது உயிர் உள்ளவனுக்கு ஏற்படுகிற அத்தியாவசியமான ஒரு உணர்வு. அது வராமல் அவனுக்கு இருக்காது. அது வந்து விட்டால் அதை செய்யாமல் அவனால் இருக்க முடியாது. அதான் சொல்றாரு, உண்மையான சந்தோஷத்தை பெற்றவர்கள், ரட்சிப்பை பெற்றவர்கள், அவர்களுக்கு இருக்க வேண்டிய, அவர்கள் செய்ய வேண்டிய குணம் என்ன? பசி, தாகமும். என்ன பசி? ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ற பசி. ஜெபி சொல்லுவாங்க சின்ன வயசுலாம், டேடி பசிக்குது, இப்போதானே சாப்பிட்டேன். இது ஃப்ரைட் ரைஸ் பசி. ஜூஸ் பசி தனியாக வரும், ஃப்ரைட் ரைஸ் பசி தனியாக வரும், கொக்கோ கோலா பசி தனியாக வரும். ஆமாம் தானே மனசே? உங்க அப்படி இருக்கா? கொஞ்சம் எனக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற பசி, அந்த பசி இல்லைங்க இங்க. இது நீதியின் மேல் பசிதாகும். ஒரு உண்மையான கிறிஸ்தவனுக்கு இது வர வேண்டும். வந்தால்தான் அவன் யார்? உண்மையான ரட்சிப்பை, சந்தோஷத்தை பெற்றவன், வாக்கியத்தை blessedness அதை பெற்றவன் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு சொன்னார், என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதை விட சாப்பாடு எனக்கு என்ன இல்லை, முக்கியம் இல்லைன்றார். இயேசுவின் சித்தத்தை, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதை விட எனக்கு சாப்பாடு பெருசல்ல என்று ஆண்டோரின் வார்த்தையருக்கு ஜீவ அப்பம் என்றார். அதுபோல் அவர் சித்தத்தை நான் நிறைவேற்றேன். பவுல் சொல்றார், ஐயோ நான் நிர்பந்தமான மனுஷன், நான் செய்யணும்பா ஆண்டவரே, நான் செய்ய விரும்புறேன், நான் முடியல, நான் ஏங்க ஆண்டவரே, நான் நிர்பந்தமான மனுஷன், எப்படி ஆண்டவரே, எனக்கு பாவ சிந்தனை வருது, இது வருது, அது வருது, எப்படியாவது நான் உங்களுடைய நீதியை, உங்களுடைய சித்தத்தை செய்யணும், உங்களை மகிமைப்படுத்தணும் என்று அவன் என்ன பண்றான்? ஐயோ ஆண்டவரே, நான் நிர்பந்தமான மனுஷன். எப்படி தாகம் வந்து, ஐயோ தாகம் நெஞ்சடிக்குதே, யாராவது தண்ணி தாங்கலே என்று நாம் கத்தி கூப்பிடுகிறோமோ, உன்னால நீதியை செய்ய முடியாமல் போனால், உனக்கு தாகமும் பசியும் ஏற்படாவிட்டால் நீ கிறிஸ்தவனே இல்லை. எப்படி கிறிஸ்தவனா இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? இருக்கவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. பைபிள் படிக்க முடியலங்க, ஆனா அதை பத்தி எனக்கு கவலையே வரல. நான் பாட்டுட்டு என் வாழ்க்கையில என் செயல்கள் எல்லாம் பாவத்தை நோக்கி போயிட்டு இருக்குது. ஆனா எனக்கு குத்தப்படல, உணர்த்தப்படல, ஜெபம் பண்ணல ஒரு 2 நாளா. ஆனா எனக்கு அது என்ன பண்ணல, ஒரு ஃபீலே ஆகல. சாப்பிடலன்னா, தண்ணி குடிக்கலன்னா உனக்கு என்ன வருது? ஐயோ தண்ணி குடிக்கணும்ன்ற ஏக்கம் வருதுல. ஏன்? உனக்கு உயிர் இருக்குது, அது உணர்வு. எப்பொழுது ரட்சிப்பும் ஆத்துமாவில் கிறிஸ்து கலந்து அது உணர்வாக உன்னுடைய உயிராக மாறுகிறதோ, அப்பொழுது அவர் நீதியை, அவரை மகிமைப்படுத்த உன் வாழ்க்கையில் செயல் மாறும்போது, ஐயோ என்னால் செய்ய முடியவில்லையே, அவரை சந்தோஷப்படுத்த முடியவில்லையே, அவரை மகிமைப்படுத்த முடியவில்லையே, என் வாழ்வில் இப்படி செய்யறனே, ஐயோ இன்னும் நான் அவர் பரிசுத்தமா வாழணுமே என்ற பயம், ஏக்கம், தாகம் அதை செய்து முடிக்கிற வரைக்கும் உனக்கு வரும். வரலையா? நான் 1 மாசம் ஆயிடுச்சு பைபிள் படிக்கல அப்படின்லாம் நீ சொல்வியா? நீ இன்னும் என்ன பண்ண முடியல? கிறிஸ்தவன் என்று வந்தால் அந்த தாகம், பசி உனக்கு இருக்கும். எது மேல? நீதியின் மேல. ஆண்டவரை நான் எப்படி மகிமைப்படுத்த போறேன்? ஒருவன் வந்து கேட்கிறான், ஆண்டவரே என்னுடைய தகப்பன் செத்து போயிட்டான், நான் போயிட்டு கொஞ்சம் அடக்கம் பண்ணிட்டு வந்துடுறேன். ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல எங்க வா, ஆண்டவர் சித்தத்தை நிறைவேற்று, ஊழியத்துக்கு வா, மரித்தவர்களை மரித்தோர் அடக்கம் செய்யட்டும்ன்றார். உன் தாயா இருக்கட்டும், தங்கச்சியா இருக்கட்டும், அக்காவா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், அவர்களை இழந்தாவது நீ யாரை மகிமைப்படுத்து? அவர்களை இழப்பதை விட, அவர்களை நீ தட்டி துடைத்து போடுவதை விட உன்னுடைய நோக்கம் மகிமைப்படுத்துவது யார் மகிமைப்படுத்தி இருக்கணும்? கிறிஸ்துவ. இந்த உலகத்தில் அதான் படிச்சோம் கேட்டகரிஸ்ல, என்னுடைய தலையாய நோக்கம், வாட் இஸ் தி சீஃப் எண்ட் ஆஃப் மேன்? அவரை மகிமைப்படுத்தணும்,
அவரோடு கூட நான் உறவு கொண்டு என் தலையாய நோக்கம். தலையாய நோக்கம்னா சீஃப் என்ன, அதை விட மேலான ஒரு நோக்கம் கிடையாது ஒரு கிறிஸ்தவனுக்கு. அது அவனால அதுக்கு மேல ஒரு வார்த்தை சொல்றாரு, அது நோக்கத்தை விட அது பசி தாகம், உணர்வு. அதை செய்யலைன்னா உன்னால் தூங்கவே முடியாது. உன்னால ஒரு நாள் ஆண்டுடைய நீதியை செய்யாம அநீதி செஞ்சுட்டேனா உன்னால என்ன பண்ண முடியாது. நீ செஞ்சா உன்னால தூக்க முடியாது, நீ செய்யாமல் அமைதியா இருந்தாலும் உன்னால தூங்க முடியாது. சிலர் நான் தப்பெல்லாம் செய்யலைங்க, அதை நான் உடன்பாடல, நான் கம்முன்னு இருந்தேன், எதுவுமே செய்யல. நீ உனக்கும் தான் தம்பி, நான் சொல்றது வருதுங்களா? நான் செஞ்சுட்டேங்க, இப்ப எனக்கு வருத்தம் வருதுங்க, அது ஒரு நிலை. நான் எதுவுமே செய்யலன்னு சொல்லிட்டு நீ அமைதியா இருக்கு தெரியுமா, நீயும் ரசிக்கப்படாதவங்க லிஸ்ட்ல தான் இருக்கு. எதுவுமே பண்றது இல்லைங்க, பாவமும் பண்றது இல்லை, நல்லதும் பண்றது இல்லை. எனக்கு எது, நான் நியூட்ரலா இருக்கேன். அவ்வளவு ஒரு மனுஷன் எதுவே முடியாது. நீ ரசிக்கப்பாடு, நீ அதை செய்யாமல் போகும்பொழுது, அந்த கடமைகளை ஆண்டவரின் நீதியை செய்யாமல் போகும்பொழுது உன்னால் அது உணர்வு ஏற்றுக்கொள்ள முடியாது. உன் உள்ளம் தாங்காது, பொங்கும். ஆண்டவரே ப்ளீஸ், சூட் தாங்க முடியல என்னால, ஏன் நான் மனுஷன், ரோபோட் கிடையாது, உங்களால தாங்க முடியாது தெரியும். நான் கொஞ்சம் கிட்ட இருக்கிறேன், நீங்க தூரமா இருக்கிறீங்க. ஆண்டவர் சீக்கிரம் இந்த பால் சீலிங் போட்டா நிம்மதியா பேசலாம். ஏசியை போட்டு ஏசி வாங்கி வச்சாச்சு, பால் சீலிங் போட முடியாது. ஜெபம் பண்ணலாம், கடவுளுக்கு ஒரு நாள் அதை கொடுப்பார். அருமையானவர்களே, என்னுடைய கிறிஸ்தவ வாழ்வு நீதியின் மேல் உண்மையான சந்தோஷம், நீதியின் மேல் பசிதாகம் கொண்டவர்களாக நான் இருக்கிறேன். வேதம் வாசிக்காம நான் எத்தனை நாள் இருந்திருக்கிறேன், ஜோம் பண்ணாம எத்தனை நாள் இருந்திருக்கிறேன், ஊர்காதையை பேசிட்டு எத்தனை நாள் இருந்திருக்கிறேன். பேசுற டைம்ல நிறைய பேர் சொல்லிட்டு அங்க சர்ச்சுக்கு போவாத, அங்க போவாத, அதை பண்ணாது. நீ இதை பேசுற டைமுக்கு பைபிளை படிச்சீங்கன்னா நீ எங்க போய் சேர்ந்துருக்கலாம், ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் ஐக்கியமாக ஆயிடும். அதை சொல்ற டைமுக்கு சுவிசேஷம் சொல்லி தான் 4 பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பான். என்னுடைய தாகம் எதிலே இருக்கிறது? அநீதியின் மேல் இருக்கிறது. நீதியின் மேல் இருக்கணும். எப்படி நான் என்னுடைய வாழ்க்கை ரட்சிப்புக்கு ஏற்றதா, கடவுள்கிட்ட நான் எப்படி கொண்டு, ஐயோ என்னால் செய்ய முடியலையே, நான் இன்னும் எப்படி ஆண்டவர் எதுங்கிறது, நான் இவ்வளவு பாவத்தில் இருக்கேன் ஆண்டவரே, என்னால் முடியல, நான் விட முடியல ஆண்டவரே, ஐயோ பவுல் சொல்றேன், நான் நிர்பந்தமான மனுஷன் ஆண்டவரே. பசி தாகம் என்றால் புரியுதுங்களா? எதி மேலே நீதியின் மேல் பசி தாகம் என்றால் என்ன? ரட்சிப்பின் துவக்கத்திலே வாழ்விலே துவங்குற ரட்சிப்பின் மேல் நீதி பசி தாகம் அல்ல. ரட்சிக்கப்பட்டவர்கள் வாழ்விலே அந்த பசி தாகம் உணர்வாக அவன் ஆத்மாவில் கலந்து இருக்கும். நான் பைபிள் படிக்காம இருந்து ஜாலியா இருக்கிறேன்னா நீ ஒன்றும் உயிரே அடியில. ரட்சிக்கப்பட நிரம்புவான். ஐயோ என்னால் பைபிள் படிக்கலையே, இனிமே ஏசுப்பா நான் பைபிள் டெய்லி படிக்கணும், நான் ஜோம் பண்ணாமல் இருக்க முடியாது. ஏன் ஒரு நாள் ஜோம் பண்ண முடியல? சிலர் ஜோம் பண்ணுவாங்க, ஜோம் பண்ணுவோம், ஜபத்திலே கவனம் எங்கேயோ போயிடுவோம். ஆண்டவரே துதிக்கிறேன் ஆண்டவரே, அப்படி என்ன போயிடும், வேற கவனம் போயிடும், வேற எதையும் டக்குனு அம்மா எட்டி யோசிச்சுருப்பாங்க மனசுக்குள்ளே. வாயை தந்து ஜெபம் பண்ண அப்படி வராது. ஏன்னா எனக்கு அப்படி இருந்திருக்கு. பைபிள் படிப்போம், 4 வசனம் படிச்சோன்னு கவனம் எங்க போயிட்டு இருக்கோம். பைபிள் பார்த்துதான் இருப்பேன், ஆனா நான் படிச்சிருக்க மாட்டேன். கொஞ்சம் தூக்கம் வந்துடும், படிச்சுக்கலாம். இது நான் செய்ய வேண்டும் என்று என்னுடைய முயற்சி. ஆனால் உண்மையா ரட்சிக்கப்பட்டிருந்தேன்னா அதை செய்யாமல் போனாவே ஐயோ என்னால பைபிள் படிக்க முடியலையே, என்னால ஜெபம் பண்ண முடியல, ஆண்டவரே என்ன பரிசுத்தப்படுத்துங்க, பாவம் தடையுதா, உங்ககிட்ட பேச முடியலையே, ஏன் கிட்ட பேச மாட்டீங்க என்ற அந்த உணர்வு, ஏக்கம் உங்களுக்குள்ள என்ன பண்ணும்? பசி தாகத்தை போல அதை அடையிற வரைக்கும் வந்து கொண்டு. தாகம் எப்படி வரும்? அது தண்ணி குடிக்கிற வரைக்கும் என்ன பண்ணாது, தீராது. நீதியின் மேல் பசி தாகம் என்றால் என்ன? இந்த நீதியை நீ செய்கிற வரைக்கும், நீதியை நீ அடைகிற வரைக்கும், நீதியை வாழ்விலே நீ காண்கிற வரைக்கும், ஆண்டவரோடு நெருங்கி வருகிற வரைக்கும் உனக்கு அந்த தாகம் என்ன பண்ணாது? அடங்கவே அடங்காது, அடங்கவே அடங்காது. நீங்க அதை இங்க எடுத்து வாசிங்க. அடுத்தது அது 5:6 3வது காரியம், திருப்தி அடைவார்கள் என்ற வார்த்தை. you will be satisfied, you will be filled என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. 3வது என்னங்க? இந்த நீதி மேல் பசி தாகம் இருக்கிறவர்கள் திருப்தி அடைவார்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க? satisfied, திருப்தி அடைவார்கள் என்ற பதம் பயன்படுத்தப்படுது. அவர்கள் சாப்பிடுவார்கள் என்று சொல்லல, மறந்துடாதீங்க. அவர்கள் சாப்பிடுவார்கள் என்று சொல்லல, ஏசு அப்படி சொல்லல. அவர்கள்
குடிப்பார்கள் என்று சொல்லல, திருப்தி அடைவார்கள் என்ற சொல் செயல்பாட்டு வினை. satisfied, they will be satisfied என்ற பதம் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. செயல்பாட்டு வினை. செயல்பாட்டு வினை என்றால் நான் செய்வதல்ல செயல்பாட்டு வினை, என்னை யாரோ ஒருவர் செய்ய வைப்பதுதான் செயல்பாட்டு வினை. எலி பூனையால் பிடிபட்டது, இதுதான் செயல்பாட்டு வினை. எலி பூனையை பிடித்தது செயல்பாட்டு வினை இல்லை. நீங்க கிராமர்ல படிச்சிருக்கீங்களா? பிரியா படிச்சிருக்கீங்களா? செயல்பாட்டு வினை என்றால் என்ன? எலி பூனையால் பிடிபட்டது, ஆமாவா இல்லையா? இதான் செயல்பாட்டு வினை. அப்படின்னு என்ன? எலி அந்த எலி பூனையால் பிடிக்கப்பட்டது. இப்போ நான் திருப்தி என்னால் அடையவே முடியாது. என்னால் திருப்தி அடைய முடியுமா? ஆண்டவர் யாரோ ஒருவர் என்னை திருப்தி அடையப்பட வேண்டும். எப்போது ஒரு நல்ல கிறிஸ்தவன் ஐயோ ஆண்டவரே நான் வேலை படிக்க முடியல, இல்ல ஜெபம் பண்ண முடியல, பரிசுத்தமா வாழ முடியல, இது தப்பான சிந்தனை வந்துகிட்டே இருக்கு, உங்களுடைய நீதியை செய்ய முடியல, இந்த வசனத்தை என்னால வாழ்க்கையில் நிறைவேற்ற ரொம்ப ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு ஏங்கி பசியில தாகத்துல இருக்கிறப்போ எப்படி அந்த சிம்சோனுக்கு பூமியை பிளந்து தண்ணீரை கொடுத்தாரோ அதே போல அவர் உன்னை அந்த நீதியின் காரியத்திலே அதை செய்ய வைப்பார், உன்னை திருப்தி ஆக்குவார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பதம் தான் பயன்படுத்தும். இதை கேட்கும்போது அந்த யூதர்கள் நினைச்சிருப்பாங்க, நான் திருப்தியா, நான் பசிச்சதை நான் சாப்பிடலாம்ல, நீதியை நான் தேடுற பசிதாக வந்துச்சு ஓடி சாப்பிட முடியுமா? முடியாது. உன்னை ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் நீதிக்குள்ளே உன்னை நடத்த வேண்டும் என்கிறது தான் சத்தியம். யார் சார்ந்து இருக்கணும் நீதியை செயல்படுத்துக்கு? ரட்சிக்கப்பட்ட பிறகு எவனுக்கு அந்த தாகமும் பசியும் இருக்கிறதோ அவனுக்கு அது திருப்தியாக்கப்படும், பூர்த்தி செய்யப்படும். ஆண்டவர் சாட்டிஸ்ஃபை பண்ணுவார். ஐயோ நான் பைபிள் படிக்க முடியல கெஞ்சி அழு அவர்கிட்ட, அந்த உணர்வு வந்து அழு. உனக்கு யார் அந்த உணர்வு தருவாங்க? உன்னால ஒரு காலம் நீ ட்ரை பண்ண முடியாது. ஆண்டவர் தான் அது உண்மையான உணர்வுகளை. ஐயோ என்னால் முடியல ஆண்டவரே, நான் படிக்கணும், எப்படியாவது படிக்கணுன்ற தாகம் உனக்குள்ள இருக்குதா? ஆண்டவர் அதை திருப்தியாக்குவார். நீங்க எரேமியா 23:6 வாசிங்களேன். ஜெகோவா சிக்கிம், அவர் பேர் என்ன? ஜெகோவா சிக்கிம், எங்கள் நீதியாகிய கர்த்தர், கர்த்தரே எங்கள் நீதி என்று இருக்குது. நீங்க இயேசுக்கு சொல்றார் 1 கொரிந்தியர் 1:31 என்ன சொல்றார் வாசிங்க. 1 கொரிந்தியர் 1:31 வேற முடிச்சாரு நானு. 1 கொரிந்தியர் 1:31 அவரே தேவனால் நம்முடைய ஞானமும் நீதியும் பரிசுத்தமும். கிறிஸ்துவே எங்களுக்கு ஞானம் நீதி. என்ன நீதி யார்? கிறிஸ்து. என்னை திருப்தி ஆக்குவதற்கு, அந்த கிறிஸ்து என்னிலே முழுமையாக நிறைவதற்கு, கிறிஸ்துவாக நான் வாழ்வதற்கு, கிறிஸ்துவை நான் அணிந்து கொள்வதற்கு, கிறிஸ்துவை நான் என் உள்ளத்திலே ஐயோ அந்த கிறிஸ்து என்கிற நீதி என் வாழ்விலே கிறிஸ்துவாக நான் மாற வேண்டும் என்கிறதை நான் வாழ்வதற்கு என்னால் ஒரு காலமும் முடியாது. அதற்கு எனக்கு தேவையானவர் யார்? பரிசுத்த ஆவியானவர், அந்த கிறிஸ்து கடவுள் எனக்கு துணை புரிய வேண்டும். நீ எப்பொழுது, ஆண்டவர் சொல்றாரு, எப்பொழுது உனக்குள்ள அந்த பாரம் ஏக்கம் வருதோ அப்போ உனக்கு பரிசுத்த ஆவியானவர் அதை பூர்த்தி செய்வார். என் பிள்ளை, என் குழந்தை ஐயா டேடி எனக்கு பசிக்குதுன்னு சொல்றப்போ நான் என்ன பண்ணுவேன்? சாப்பாடே போட மாட்டேனா? அவன் திருப்தி செய்வேன். நீங்க 2 பேதுரு 3:13 வாசிங்க. 2 கொரிந்தியர் 3:13 அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து முதல்ல அதுக்கு முன்னாடி சொல்றாரு, இந்த உலகத்திலே அவர் வந்து சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று யார் சொல்லியிருக்கிறது வேதத்துல? இயேசு கிறிஸ்து சொல்றார். அதை அந்த யோவான் புத்தகத்தில் எழுதப்படுது. நீதியை குறித்தும் பாவத்தை குறித்தும் யார் வந்து உணர்த்துவார்? பரிசுத்த ஆவியானவர் வந்து உணர்த்துவார். இப்போ இந்த நீதி இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அது ஒருவரால் கொடுக்கப்படுது, அது பூரணமற்றதா இருக்குது. அடிக்கடிக்கு நான் என்ன பண்றேன்? அதுல ஆண்டவரையே நாடி பூர்த்தி அடைவதற்கு நான் முயற்சி செய்கிறேன். ஆனால்
2 பேதுரு 3:13 சொல்றது எதிர்காலத்திலே அது பூரணமாக எனக்கு கொடுக்கப்படும். புதிய வானம் புதிய பூமி என்று வரும்பொழுது அந்த நீதியிலே பூர்ணம் அடைந்தவர்களாக நான் அந்த நீதியிலே நான் பூர்ணம் அடைந்தவனாக நான் காணப்பட போகிறேன். அந்த பசி தாகம் அங்கு இல்லை என்று சொல்லுது. நீங்க வெளிப்படுத்த விசேஷம் 7:16 சொல்றாரு பாருங்க. இவர்கள் வாசிங்களேன், வெளிப்படுத்த விசேஷம், இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, தாகம் அடைவதும் இல்லை, படுவதும் இல்லை. இந்த பரலோகத்திலே நான் போய் ஆண்டவரின் ஆட்சியிலே நிற்கும் பொழுது நான் பசி தாகம். என்ன பசிங்க? என்ன பசி? ஐயோ நான் பாவமா இருக்கிறேனே, என்னால் பைபிள் படிக்க முடியலன்னா அங்க இருக்காது. 24 முழுமையாக நீதியில் பூர்ணமுள்ளவனாக எப்பொழுதும் அந்த ஏக்கமின்றி அவரை துதித்துக் கொண்டே இருக்கிறேன். யோவான் 6:35 வாசிங்களேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? யோவான் 6:35 என்ன சொல்றாரு பாருங்க. யோவான் 6:35 இயேசு அவர்களை நோக்கி ஜீவ அப்பம் நானே, ஜீவ அப்பம் நானே, நான் தாங்க அந்த உணவு. நீ திருப்தி ஆவதற்கு நான் தான் அந்த உணவு. நான் உனக்கு அதை தரேன். என்னை நீ உண்டு, என்னை உன்னுடைய உள்ளத்திலே தரித்து என்னை போல் வாழ்வதற்கு ஏங்கி பசிதாகம் கொள் என்று அவர் சொல்கிறார். The legal justification, அந்த நீதிமான ஆகுதல், முதல்ல ரட்சிக்கப்படும் போது ஆகிற அந்த நீதிமான ஆகுதல் என்கிற அந்த மீட்பு என் வாழ்வில் நடக்குது தெரியுமா? அதற்கு எனக்கு பசிதாகம் ஒரு காலம் வராது. அது அவர் கொடுக்காம எனக்கு ஒரு காலமும் எனக்கு கிடைக்க போவதில்லை. ஆனால் அவர் அந்த லீகல் ஜஸ்டிபிகேஷன், நீதிமானாக என்னை அவர் ஆக்கின பிறகு நான் ஒவ்வொரு நாளும் என்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள, அவர் நீதியை நான் ஏங்கி தவிச்சு அதை தரித்துக் கொள்ள ஒவ்வொரு நாளும் நான் என்ன பண்ணணும்? பாடுபடணும், ஆசைப்படணும். அந்த தாகம் வரலையா நீ என்ன பண்ணப்படல, ரட்சிக்கப்படல. ஏன்னா அது ஒரு உணர்வு. இந்த பாவ உலகத்திலே பாவத்தின் மத்தியிலே நான் ஓடும்போது அதை செய்யாமல் போனால் எனக்கு தாகம் வரணும், ஏக்கம் வரணும். வரலையா முதல் நீ லீகல் ஜஸ்டிபிகேஷனை தேவையான முதல்ல கிடைக்கிற அந்த ஆண்டவரால் கொடுக்கப்படுகிற நீதி உனக்கு கிடைக்கல, நீ செத்து போய் கிடைக்கிற. அருமையானவர்களே, 3 பிரயோகங்களை இதில் பார்த்து நான் முடிச்சிடலாம். 1, இந்த உலகம் தவறான சுவிசேஷத்தை சொல்லுது. சந்தோஷம், உண்மையான சந்தோஷம், நான் பாக்கியம் பார்த்தோம்ல, உண்மையான சந்தோஷம், வா இயேசுவின் இடத்தில் வா, சபைக்கு வா, உன் கஷ்டம் போகும், துன்பம் போகும். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, கஷ்டம் துன்பம் பசி இது அல்ல. இயேசுவின் இடத்தில் வா, ஆவியில் எளிமை உள்ளவன் உண்மையான சந்தோஷம் பெற்றவன், சாந்தம் உள்ளவன் உண்மையான சந்தோஷம் பெற்றவன், துயரப்படுகிறவன் உண்மையான சந்தோஷம் பெற்றவன், நீதி மேல் பசி தாகம் கொண்டவன் உண்மையான ரட்சிப்பை சந்தோஷத்தை பெற்றவன். இதுதான் சந்தோஷம் என்று நாம் கற்றுக்கொள்வோம். 2வது, நீதி மேல் பசி தாகம் என்பது ஒரு உயிருள்ள கிறிஸ்தவனின் உணர்வு. அதுவே கிறிஸ்தவனாக இருப்பதற்கான என்னுடைய அடையாளமாக, உயிர் உள்ளவன் என்கிறதற்கான என்னுடைய வழியாக இருக்கிறது. அதான் சொல்றாரு, புதிதாய் பிறந்த குழந்தை ஞானப்பாலின் மேல் என்னவா இருக்கும்? வாஞ்சையா இருக்கும். அது பசிய பாலை பார்த்து குழந்தை என்ன பண்ணும்? நீ என்னதான் அழு அழும். நீ ஐயி என் செல்லக்குட்டி என் பட்டுக்குட்டி சொன்னா கூட என்ன பண்ணாது, அடங்குமா? நீ எல்லாம் கொஞ்சம் வைப்ப, வயிறு வழியா எல்லாம் கொடுத்து அழ எடுத்தாரு, பால் கொடுத்தோன்னு என்ன பண்ணணும்? அது போய் அவர் பசியில் அப்படி தேடி பார்த்துருக்கீங்களா? தாய்மார் தெரியும். அவர் தேடி அந்த பாலை குடிச்ச உடனே தான் அப்படியே தூங்கிடும். ரொம்ப பசியில் அழுதுச்சுன்னா அப்படியே திருப்தி அடையும். ஒரு புதிதாய் உண்மையாக ரட்சிப்பை அடைந்தவன், புதிதாய் பிறந்த குழந்தைக்கு அந்த வசனத்தின் மேல, இந்த ஞானப்பாலின் மேல வாஞ்சை, அதை குடிக்க வேண்டும் என்ற ஆசை, பசி இருக்க வேண்டும் என்றால், பவுல் சொல்றாரு, இந்த வயசுக்கு நீங்களாம் மூப்பரா போதகனா இருக்க வேண்டியது, இன்னும் புத்தியினரா இருக்கிறீங்களே என்று அவர் சொல்றார். புத்தி இல்லாத கலாத்தியர்,
உங்களுக்கு ஆண்டவர் மேல தாகம் இல்லை, ஆண்டவர் நீதியை தேடுவதற்கு வழி இல்லை, சர்ச்சுக்கு வரலங்க, ஜபம் குடும்ப ஜபம் பண்ணல, குடும்ப ஜபம் தானே பண்ணலங்க, வேலை டைட்டாக, உனக்கு தாகம் இல்லை, நீ ரட்சிக்கப்படலை, வசனத்தை படிக்கவே உனக்கு தோணல, தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. நீ நினைச்சிட்டு இல்ல நான் இன்னும் வளர்ந்துட்டு இருக்கிறேன், நோ, உன்னை நீயே ஏமாத்தி கொண்டிருக்க, ரட்சிக்கவே படல. முதல் தாகத்தையும் ஆண்டவர் மேல இருக்கிற பற்றையும் வளர்த்துக்கொள். கேள் ஆண்டவர், ஐயோ நான் நடந்து போயிடணும், எனக்கு தாகத்தை தாங்க ஆண்டவரே, கேள் கேள். மூன்றாவது திருப்தி, seeking the righteousness. நீ தேடுவாய் தேடுவாய், தேடுகிற உனக்கு அது திருப்தி ஆக்கப்படும். இந்த உலகத்தின் பசியினால் அல்ல, இந்த உலகத்தின் உணவால் அல்ல, இந்த உலகத்தின் பொருளால் உன்னை திருப்திப்படுத்துறதல்ல. நீ வா ஆண்டவரிடத்தில், நீ வாழாக்காமல் உன்னை என்ன ஆக்குவாரு, தலையாக்குவா, ஏழையாகிறியா பணக்காரன் ஆயிடுவா. அந்த திருப்தியை பத்தி ஆண்டவர் இங்கு பேசுற. நீ வா ஆண்டவரிடத்தில், பசியா தாகமா, எது மேல் பசி, நீதி மேல் பசி, நீதி மேல் தாகமா, உன்னை நான் திருப்தி ஆக்குகிறேன். எதினாலே, அந்த நீதினாலே. இந்த கிறிஸ்து என்கிறேன், என்னாலே என்னுடைய சால்வையாலே, நீதியின் சால்வையால மூடி என் வாழ்க்கையை நீ தரித்து நீதியோடு வாழ்வதற்கு நான் உனக்கு உதவி செய்யறேன். வாப்பா, நிரந்தரமாக அந்த நீதியை நீ பரலோகத்தில் அடையும் வரைக்கும் உன்னை நான் காத்துக் கொள்கிறேன் வா என்கிற ஆண்டவரின் அறைகூவல் உங்களுக்கு கேட்குதா? உங்கள் வாழ்க்கையில் இருக்குதா? தீர்மானிச்சுக்கொள். ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டவர்கள் பேசுறார், ஆராய்ந்து கொள்ளுங்கள். இந்த செயல் பசிதாக இருக்குதா? இன்னைக்கு இந்த பெருவாய் திருச்சபையால் நாம் நியூ கிரேஸ் டிஃபார்ம் சர்ச் ஆகிய நம்முடைய பிள்ளைகள் நாம் அமர்ந்து கேட்கணும். ஆண்டவரே எதுக்கு பசிதாக இருக்குதா? நீ உங்ககிட்ட கேட்டுக்கணும். ஆண்டவரே, ஐயோ இவ்வளவு நாள் விட்டுட்டேனே, நான் ஜெபம் பண்ணணும், நீதியை பிடிக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஆண்டவரை பிடிச்சு ஓட முடியுமா? கண்களை பிடிச்சி எடுக்கலாங்களா?